ஹாய் ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கோ கேஃபே. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நம்ம சேனலோட ஒரு சிஸ்டருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மாலா சிஸ்டர். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அண்ட் என்ஜாய் யுவர் டே. மூவி நேம் மாஃபியா ஃபால் இன் லவ் வித் டாக்டர். ஜங்குக் இன்ட்ரோ. என்னோட நேம் ஜேகே. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமனோட உயிரை இன்னொரு ஹியூமன் எடுக்கக்கூடாது, அதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் மாஃபியாங்கிற பேரில் நிறைய பேர்த்தோட உயிரை எடுத்துகிட்ருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஜங்குக் நோட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போதைக்கு வெளியே ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. என்ன வேகமாக கீழே வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு இந்த பேஷண்ட்க்கு? இவரோட நேம் ஜங்குக். இவரை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? பக்கத்தில் இருக்க நர்ஸ் கேட்குறாங்க. ஏங்க, உங்களுக்கு இந்த டைமில் அதை கேட்குற நேரமா? இங்கே பாருங்கள், அவர் எப்படி இருக்கார், அவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது, சீக்கிரம் அவரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஜேகே வேகமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தென் ஒரு 1/2 கழித்து அந்த குண்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை, பரவாயில்ல விடுங்க. ஆனால் டாக்டர், நீங்கள் என்னோடய பையனை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களே, இனி நீங்கள் இந்த பையனை தனியாக எங்கேயும் விடாதீங்க, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. தென் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நேம் என்னன்னு சொல்லி அந்த பையனோட அப்பா கேட்குறாங்க. என்னோட நேம் ஜங்குக். என்னை எல்லாம் ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. என்னோட பையன் பேரும் ஜங்குக் தான். பரவாயில்லையே, நீங்கள் இனி நல்லா அவனை பார்த்துக்கோங்க. சரி டாக்டர்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பையன் ஏஞ்சிட்றான். நீங்கள் தான் என்னை காப்பாற்றின டாக்டரா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும் விடு, நீ எதுக்கு? அது எனக்கே தெரியல. எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு ஜேகேவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இனி என்னோடய பேரும் ஜேகே தான். நான் எல்லாத்தையுமே இன்னும் ஜேகேன்னு சொல்ல போகிறேன். என்னதாச்சு உனக்கு? இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்னோடய எய்ம் இனிமேல் டாக்டர் தான். என்ன நீ சொல்கிற? ஆமாம், உங்களை மாதிரியே நான் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லாம் இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு உன்னை நீயே ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கோ. அப்போ தானே இந்த மாதிரி நிறைய பேர் வரும்போது நீ அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் டாக்டர். நான் பார்க்கவே இல்லை. நான் ஷாப்பிங் போயிட்டுருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போது திடீர்னு யாரோ என்னை ஷூட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட என் கூட இல்லை, தெரியுமா? இதிலேருந்தே நீ புரிஞ்சுக்கோ, யாரும் உன்கிட்ட உண்மையாக இருக்காங்க, யாரும் உன்கிட்ட உண்மையாக இல்லைன்னு. ஒழுங்காக நீ ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சுற்றுறதை விட்டுட்டு படி. நல்லா படிச்சின்னா உனக்கு இந்த மாதிரி ஆகாதுல்ல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? படித்தா எப்படி இந்த மாதிரி ஆகும்? ஆமாம், நீ பாட்டுக்கு படிக்கலாம், படித்த உடனே வீட்டுக்கு வந்துடலாம், எங்கேயும் நிற்கணும்னு அவசியம் இல்லை. தென் அப்படியே நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிறீல்ல, நீ டாக்டர் ஆகிட்டினா உன்னை நீயே பார்த்துக்கலாம்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஜேகே அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்றான். என்ன, என் பேரை சொல்லி கூப்பிட்றேன்? இல்லை, நான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடல, அவங்க நேமை ஷார்ட்டாக தானே கூப்பிட்டேன். உங்கள் நேம் சொல்லி கூப்பிட்டாதான் அன்ரெஸ்பெக்டாக இருக்கும். நான் அவங்க ஷார்ட்டான நேம் சொல்லி தானே கூப்பிட்டேன். பரவாயில்ல, நீ ஜேகேனே கூப்பிடு. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அதுவும் என்கிட்ட சொல்கிற? இல்லை, எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? உங்கள் கோட்டை எனக்கு ஒரே நிமிஷம் தருவீங்களா? ஏன் கோட்டா? உனக்கு எதுக்கு? இல்லை, நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். சரி, வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஜேகே டாக்டர் ரூமுக்குள்ளே போய் இன்னொரு கோட் எடுத்துகிட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அப்போது 2 பேருமே சேம் கோட்டில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த பையன் இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறான். தேவாங்க இன்ட்ரோ. என்னோட நேம் வி. நான் ஒரு மாஃபியா. எனக்கு இந்த கொலை பண்ணுறது, கிட்னாப் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்ற மாஃபியாஸ்க்கெலாம் நிறையா அடியாளுங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே போய் போட்டு தள்ளணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு வி கோவப்பட்டு அங்கே இருக்க கிளாஸை குத்துறாரு. கையிலேருந்து ரத்தமாக வருது. பட் அதை கூட கண்டுக்காமல் சும்மா கையில் தொடச்சிட்ருக்காரு. யாரோ விக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது என்ன, என்னோடய மொபைலுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது.
வி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அந்த சைடில் இருக்கவங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், என்ன ஹெல்ப் பண்ணணும்? சும்மா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கொலை பண்ணணுமா இல்லை கிட்னாப் பண்ணணுமா, என்ன வேணும்? ஐயையோ, என்ன நீங்கள் பாட்டுக்கு கொலை கிட்னாப்னு சொல்லிட்டுருக்கீங்க. கொலைலாம் இல்லை. நான் கேள்விப்பட்டேன் மாஃபியாஸ்லேயே நீங்கள் தான் நம்பர் 1ன்னு சொல்லி, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, என்ன ஹெல்ப்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் யார்? இல்லை, என்னோடய ஃபேஸ்லாம் உங்கள்கிட்ட நான் இப்போதைக்கு காட்ட மாட்டேன். அண்ட் ஒரு நாள் காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன். அதில் இருக்கவனை தான் நீங்கள் கிட்னாப் பண்ணணும். ஓ, கிட்னாப் பண்ணால் போதுமா? எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கட் பண்ணிடுறாரு. இவன் பாரேன், ஒரு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறானா. தென் அவர் விக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாரு. வி டக்குன்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்காரு. தென் வி அவருக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஹலோ, நீங்கள் ஃபோட்டோன்னு தான் சொன்னீங்க. இதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காங்க. நான் யார் கொல்லணும்? அவனோட நேம் ஜங்குக். நீங்கள் அவனை தான் கொலை பண்ணணும். எல்லாம் ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஓ சரி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வி கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. என்ன வேணும் சொல்லுங்கள். இங்கே ஜேகேன்னு யாராவது இருக்காங்களா? நீங்கள் யார்? நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, நான் அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு என் பேரை சொல்லுங்கன்னு தெரியும். அவர் கொஞ்சம் பிஸியாக பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்கள் எனக்கு காமிங்க. அவரை நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடுறேன். அப்படி இல்லைன்னா அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானே அவரை கூப்பிட்டு பேசிக்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு ஜேகேவை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. வி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போது ஜேகே அந்த இன்னொரு ஜங்குக்குங்கிற பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வி தேடிட்டு வந்தது அந்த ஜங்குக்குங்கிற பையனை. பட் நர்ஸ் மாற்றி இவர் தான் ஜேகே, எங்கள் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ, இவன் தானான்னு சொல்லிட்டு, என்ன இவன் தானா, என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அவனை சின்ன வயசில் பார்த்தது எனக்கு மறந்துடுச்சு. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார், நீங்கள் போய் பேசலையான்னு சொல்லி நர்ஸ் கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிறேன். இல்லை, நான் அவனோட வீட்டுக்கே போய்க்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நர்ஸ் இந்த சைடு போயிடுறாங்க. வி அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. வி ஜேகேவியே பார்த்துட்டு போயிருப்பாரு. அதனால் வி அங்கே இருக்க செவுத்தில் முட்டிக்கிறாங்க. தென் கையில் இருக்க அந்த கன்று கீழே விழுந்துருது. இதை ஜேகே திரும்பி பார்த்துட்றாங்க. யார் இது? அதுவும் மாஸ்க் மாதிரி போட்டிருக்கான். நம்ம ஹாஸ்பிட்டலில் வெறும் மாஸ்க் தானே அலவுடு, இவன் ஐ மாஸ்க் வேறு போட்டிருக்கான். யாராக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கே இரு ஜேகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வெளியே வந்து பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே அவன் காணாம போயிடுறான். ஜேகே வியை விடாமல் தொலைவி போயிட்டுருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஜேகேவோட தலையில் துப்பாக்கி வைக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் திரும்ப முடியல. நீ தான் எனக்கு தெரியுது, அந்த மாஸ்க்கு போட்டிருந்தவன் நீ தானே? எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, எங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க, நீ பேசிகிட்டே இருப்பியா இப்படி தான் சொல்லி வி டக்குன்னு மயக்கம் போடுற பர்ஃப்யூமை ஜேகே மேலே வச்சிடறாரு. ஸோ ஜேகே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. வி அந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சைடு வர நர்ஸ், நீங்கள் ஏன் இப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க? இல்லை, இவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அதனால் டாக்டரை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ தானே டாக்டர் அந்த சைடு இருந்தார், நீங்கள் பார்க்கலையா? இல்லை, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்ன நீங்கள் வளர்றீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நர்ஸ்க்கு மேலேயும் அந்த மயக்க மருந்து அடிச்சு விட்டு, இதுக்கு மேலே நம்மளை யாராவது பார்த்தா நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகேவை தூக்கிட்டு போகிறாங்க. வி ஜேகேவை கட்டி போட்டுட்டு அந்த கால் பண்ணவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னவனை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவனை நான் வந்து விடணுமா, இல்லை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறீங்களா? இல்லை, நானே வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன். நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் காரை நிப்பாட்டி அவனை உள்ளே வைங்க, நான் வந்து தூக்கிட்டு போய்க்கிறேன். ஓ சரின்னு சொல்லிட்டு வி டக்குன்னு அவனை காரில் ஏற்றிட்டு அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. வி டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்காங்க, ஜேகே பக்கத்தில் வச்சுட்டு. நான் இங்கே வந்து அரை மணி நேரம் ஆகுது, இவன் இன்னும் ஏன் வரலன்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கரெக்டாக வந்துடுறான். நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லைன்னு. சரி, நீ வந்து இவனை தூக்கிட்டு போன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அப்போது ஜேகேக்கு லைட்டாக முழிப்பு வருது. வியோட ஃபேஸை பார்த்துட்றாங்க. இதை வி நோட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜேகே டக்குன்னு வியோட அந்த ஆயில் போட்டிருக்க மாஸ்க் எடுத்து நல்லா வியை பார்த்துட்றாங்க. எவ்வளோ தைரியம் தான், நீ என்னை பார்ப்போன்னு சொல்லி ஜேகேவை அடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஜேகே வியோட கையை பிடிச்சிடுறாங்க. வி அவர் கையில் வச்சுருக்க கன்னை வச்சு ஜேகே தலையிலே அடிச்சிடுறாங்க. கரெக்டாக அவன் உள்ளே வரான். நீ
அவன் ஃபேஸை காட்டுன்னு சொல்லி இப்படி பார்க்குறாங்க. ஹே, நான் கடத்த சொன்னது இவனை இல்லை, இவன் பக்கத்தில் இருந்தவனை. ஹே, நீ என்ன சொல்கிற? இவன் பேர் தான் ஜங்குக். நான் சொன்னவன் பேர் ஜங்குக். இவன் ஒரு டாக்டர், இவன் ஜான் ஜங்குக். ஐயோ, நான் மாற்றி தூக்கிட்டு இருந்தேனே. நீ ஒரு மாஃபியான்னு சொல்லி நான் உடனே போய் சொன்னேன் பாரு, நீ நல்லா பண்ணிட்ட. ஹே, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக சொல்லணும். நீ என்ன பண்ண? நீ மாற்றி தானே சொன்னேன்னு சொல்லி கோவத்தில் ஆர்டர் கொடுத்தவனே ஷூட் பண்ணிடுறாரு. பின்னாடி போலீஸ் ஹாரன் சவுண்ட் கேட்குது. என்ன பண்ணுறது, இவனை இங்கேயே இறக்கி விடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகேவையும் வேகமாக கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கே போகிறாரு. ஜேகே ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காரு. உள்ளே வந்து, ஹே கெந்திரி, எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லி தண்ணி எடுத்து ஜேகே மூஞ்சில் தெளிக்கிறாரு. ஜேகேக்கு மறுபடியும் லைட்டாக முழிப்பு வருது. ஹே, யார்டா நீ? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்திருக்க? எனக்கு ஆசை உனக்கு கடத்தணும்னு, அதனால தான். நீ ஒரு டாக்டர் தான், உன்னை எல்லாத்துக்கும் தெரியும், அது எனக்கே தெரியுது. பட் ஆனால் உன்னை மாஃபியா லெவலில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன். நீ என்ன அப்படி ஒரு ஆளா? ஹே, நீ ஃபஸ்ட்டு என்ன பேசுகிற? ஒழுங்கு மாதிரியே என்னை விடு. நான் ஏன் உன்னை விடணும்? நீ எதுக்குடா ஃபஸ்ட்டு என்னை கடத்திட்டு வந்த? நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியா, அதான் கடத்திட்டு வந்துட்டேன். ஹே, என்னை விட ஹேண்ட்ஸம்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கள போய் கடத்த வேண்டியதானே? ஐயோ, நான் சொன்னால் உடனே நீ ஹேண்ட்ஸப்னு உன்னை நீயே நினச்சிப்பியா? நான் வேற ஒருத்தரை கடத்துறதுக்கு உன்னை கடத்திட்டேன். என்னடா நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? அப்போது என்னை ஷூட் பண்ணணுன்னு யாராவது சொல்லியிருந்தா அப்படியே ஷூட் பண்ணியிருப்பியா, யாருன்னு கூட பார்க்காம? ஆமாம், எனக்கு பிடிச்ச வேலையே அதானே, ஒன்றை ஷூட் பண்ணுறது, இல்லைனா கிட்னாப் பண்ணுறது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான்டா இந்த உலகம் இப்படி இருக்குது. ஒன்றெல்லாம் இப்படியே விடக்கூடாதுன்னு ஜேகே வியோட கண்ணை எடுத்து ஷூட் பண்ண போகிறாரு. ஓ, என்ன ஷூட் பண்ணிடுவியா? ஆமாம், எனக்கு தைரியம் இருக்குது, நான் ஷூட் பண்ணிடுவேன்னு ஜேகே சொல்கிறாங்க. இங்கே முடிஞ்சால் ஷூட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ஜேகே படுத்திருக்காரு. பக்கத்தில் வராங்க. நான் ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்காக எந்திரின்னு சொல்கிறாங்க. பட் வேணுனே ஜேகே மேலே வந்து படுக்கிறாங்க. நீ எந்திரிக்கிறியா இல்லையா? எதுக்கு இப்போ வந்து இப்படி பண்ணுற? ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. லூசா நீ? என்ன வளர்ற? நானும் நீயும் பையன். அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற உயிரெல்லாம் காப்பாற்றுறவன், நீ எல்லா உயிரையும் கொல்றவன். அதனால தான் என்னவோ நம்ம 2 பேர்த்துக்கும் பார்ட்னர் மாதிரி அமைஞ்சிருக்கும் போல். நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், நீ எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இரு. நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயும் பொருத்தம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே அவரோட கழுத்தா அவரே இப்படி டச் பண்ணிக்கிறாரு. என்னடா பண்ணுற நீ? லூஸா? ஒன்றும் இல்லை, இனிமே தான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஜேகேவோட கழுத்தில் கையை வைக்கிறாங்க. ஒழுங்காக என் மேலேருந்து கையெடுன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லி கண்ணில் கை வைக்கிறாங்க. அப்படியே மெதுவாக மூக்கில் கை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே லைனாக கீழே போகிறாங்க. ஜேகேக்கோ வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. என்னவே நீ தள்ளுறியான்னு சொல்லி மறுபடியும் ஏறி வந்து ஜேகே மேலேயே படுத்துக்கிறாங்க. உனக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, நீ எங்கே வேணாலும் படுக்கலாம்ல, ஏன்டா என் மேலே வந்து படுக்கிற? ஒழுங்காக எந்திரி. அது என்னால் முடியாதே. நான் தனியாக இருந்தப்போலாம் இந்த வீட்டில் யாருமே இல்லை, அப்போ எனக்கு இங்கே படுக்கணும்னு தோணுச்சு. பட் நீ இங்கே வந்திருக்கீல, அப்போ நான் யார் மேலே படுப்பேன்? ஹோம் மேலே தானேன்னு சொல்லி ஜேகேவோட 2 கையையுமே அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. என்னை விடுன்னு ஜேகே கத்துறாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லி ஜேகேவோட ஃபோர்ஹெட்லேயே ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நோஸில் கிஸ் பண்ணுறாங்க. விட்றியா இல்லையான்னு சொல்லி கத்துறாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் ஜேகேவோட லிப்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே கோவத்தில் கடிச்சு வச்சிடுறாரு. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னவே இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஜேகேவை மறுபடியும் கன்னத்துலேயே அடிக்கிறாரு. ஜேகே கண்ணை முழிச்சு பார்க்காரு. ஜேகே கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஹே, நீ அழுகிறியா என்ன? நீ என்னோட அனுமதி இல்லாமல் என்னை எப்படி நீ டச் பண்ணலாம்? உனக்கு என்னை பிடிக்கலையா? எனக்கு ஏன்டா உன்னை மாதிரி ஆளை பிடிக்கணும்? நீ எல்லாத்தோட உயிரையும் கொல்ற, எனக்கு எப்படி உன்னை பிடிக்கும்னு நீ நினைக்கிற? உனக்கு என்னை பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஜேகேவை கிஸ் பண்ணுறாரு. ஜேகே பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டை எடுத்து அப்படியே தலையிலே அடிச்சிடுறாங்க. மயங்கி அந்த இடத்துலையே விழுந்துடுறாங்க. ஜேகே அவசரமாக இந்த இடத்துல விட்டு போனால் போதுன்ட்டு அங்கேருந்து வேகமாக வராங்க. அப்போது ஜேகே பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே வராரு. அங்கே இருக்க ஒரு வண்டியில் தெரியாமல் மோதி அங்கேயே விழுந்துடுறாரு. தென் காலையில் ஆனதும் அங்கே இருக்க ஒருத்தர், என்னாச்சு இவன் இப்படி மயங்கி கிடக்குறான்னு சொல்லி, அதுவும் டாக்டர் கோட்லாம் வேறு போட்டிருக்கானேன்னு சொல்லி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே அவர் கொண்டு போய் சேர்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாருமே, ஐயோ எங்கள் டாக்டருக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இவர் என்னன்னு தெரில, ஒரு ஏரியாவில் மயங்கி விழுந்து கிடந்தார், சரி நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஜேகே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. தென் ஜேகே அப்போது லைட்டாக முழிச்சு பார்க்குறாங்க. நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு?
எங்கே அவன் தான் கிட்னாப் பண்ணான். உங்களை யார் டாக்டர் கிட்னாப் பண்ணது? அவன் யாருன்னு எனக்கு தெரில. அவன் ஃபேஸ் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவன் ரொம்ப மோசமானவன். அவனை மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை. இனிமே நான் என் லைஃப்பில் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு டாக்டர், நீங்கள் வந்ததுலேருந்து அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் யார்? அது எனக்கே தெரில. அவன் தான் சொன்னேன்ல ஒரு கிட்னாப்பர்னு. ரொம்ப மோசமாக இருந்தான். சரி டாக்டர், நீங்கள் நார்மல் ஆகுங்க. நீங்கள் இப்போது சேஃபாக தான் இருக்கீங்க. அது உங்கள் ட்ரீம்னு நினச்சி நீங்கள் மறந்துடுங்க. ஆனால் அவன் மறக்கிற மாதிரியா செஞ்சான்னு சொல்லி மறுபடியும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே ஜேகே மைண்டுக்கு வருது. ஜேகே திடீர்னு கத்துறாரு. என்னாச்சு டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜேகே நார்மலாகி, சரி பேஷண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க நார்மலாக இருக்காங்க. நீங்கள் போய் வேணால் ரெஸ்ட் எடுங்களேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஜேகே அன்றைக்கி லீவ் போட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு அவங்க வீட்டில். இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. நேற்று என்னாச்சு? நான் ஏன் அவன்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸாக அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன்? என் மேலே தான் தப்பு இருக்குமோ? இல்லை இதுக்கு பேர் தப்பு இல்லை. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்ணுறேன். இனி அவன்தான் எனக்கு. அவனை நான் எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். அவனுக்கு இஷ்டம் இல்லைனாலும் சரி, எனக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அவன்னு சொல்லி ஜேகேவோட அட்ரஸை தொலைவி போயிட்டுருக்காங்க அதே ஐமாஸ் கூட ஜேகேவோட வீட்டை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போதைக்கு ஜேகே வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஜேகே அடித்தனால அவர் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கல. அப்படியே அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறாரு. ஜேகே அப்போ தான் அவங்க வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. மயங்கி விழுந்து கிடக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான்? இப்படி எப்படி வந்தான்? நான் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணுறேன்னு சொல்லி ஜேகே உள்ளே போகிறாரு. ஆனால் இவன் மயங்கிட்டான். இவன் ஒரு பேஷண்ட். நான் இப்போ இவனை எதுவும் பண்ண முடியாது. இவனை நான் ப்ரொடெக்ட் தான் பண்ணுன்னு சொல்லி ஜேகே உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. ஜேகே என்னாச்சுன்னு பார்க்குறாங்க செக் பண்ணி. அப்போது அவருக்கு அப்போ தான் புரியுது, ஓ நம்ம அடித்தனால தான் இவன் இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் போல். சரி இதுக்கு மேலே எதுவும் ஆகாதுன்னு சொல்லி ஜேகே உள்ளே போயிட்டு அவனுக்கு டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஜேகே முன்னாடி நிற்கிறாரு. வீக்கு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஜேகே வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டோன்னு. நீ ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் இங்கே வந்துடுவாங்க. நான் கால் பண்ண போகிறேன். ஹே, நீ எதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணுற? நீ நேற்று என்னை கிட்னாப் பண்ணல, அதுக்காக. உன்ன மாதிரி ஆளெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வரதுக்கே அனுமதி இல்லை. ஆனால் நீ ஒரு பேஷண்ட்டாக போயிட்டியே, அதனால தான் நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஒரு பேஷண்ட்னா வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா என்ன? நீ அப்படியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை போக வச்சுருக்கலாமே. எதுக்காக என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ பார்க்க பாவமாக இருந்தா அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். நீ பொய் சொல்லாத. நேற்று நான் பண்ண கிஸ்னால தானே உனக்கு என்ன பிடிச்சி போயிடுச்சு. ஏய், எவ்வளோ தைரியம்தான் நீ இந்த மாதிரிலாம் பேசுவ? என்னை பார்த்தா உன்னோட கிஸ்க்காக அலையிறவன் மாதிரி இருக்கா? நீ ஒன்றும் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் கிடையாது உன் பின்னாடியே நான் வரதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான். அது புரிகிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதான் சரியாகிட்டல, ஒழுங்கா இங்கேருந்து போ, இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். இப்போ தான் யாரோ சொன்னாங்க போலீஸ்க்கெல்லாம் நான் கால் பண்ணுவேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவாங்கன்னு. இன்னும் போலீஸ்க்கு கால் பண்ணவே இல்லை போலையே. ஏன் இப்போ பண்ணுமான்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரூமில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. நீ உன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு என்னோடய ரூமில் இருக்கலாம் நீ டச் பண்ணி பார்த்துட்ருக்க? அச்சச்சோ, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை தானே டச் பண்ணியிருக்கணும். நீ தானே என் ப்ராப்பர்ட்டி. உன்னோட ப்ராப்பர்ட்டியை நான் டச் பண்ணிட்டேன்னு உனக்கு ஃபீலிங்காக இருக்கான்னு சொல்லி மறுபடியும் ஜேகே பக்கத்தில் வந்து டச் பண்ணுறாங்க. ஒழுங்காக என் மேலேருந்து கையை எடு. வேணும்னா நீயே கையை எடுத்துட்டுக்கோ, என்னால் எடுக்க முடியாது. ஜேகே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்படியே பெட்டில் போய் விழுறாங்க. ஜேகே போகலான்னு பார்க்கும்போது ஜேகேவோட காலை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. ஜேகே அப்படியே மேலே விழுந்துடுறாங்க. ஹே, இப்போ நீ எதுக்கு என் மேலே வந்து விழுந்த? உனக்கு ஆசையாக இருக்கா என்ன? லூசாடா நீ தானே என்னை தள்ளிவிட்டா விழாமல் ஜாலியாக அப்படி நின்றுட்டுருப்பாங்களா? பண்ணது தப்பு ஒன்றுது. நீ என்ன பேசிகிட்ருக்க? ஒழுங்கா நீ என் வீட்டை விட்டு போ, இல்லைனா நீ அவ்வளோதான். என்ன டார்லிங், உன் வீடு என் வீடுன்னு சொல்கிற? இது நம்ம வீடு சரியா? நான் எப்போ வேணாலும் இங்கே வருவேன், நீயும் எப்போ வேணாலும் நம்மளோட அந்த வீட்டுக்கு வரலாம். ரெண்டுமே நம்மளோட வீடு தான். ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லையா? என்ன டார்லிங் இப்படி சொல்கிற? நான் எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போவேன்? உனக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல.
என்ன எனக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான்டா, ஒழுங்கா இங்கேருந்து போ. அதெல்லாம் முடியாது டார்லிங், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி வேகமாக வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு லூஸு கிட்ட கோர்த்து விட்டுருக்கீங்க? என்ன என்ன டார்லிங் என்னை பார்த்து லூஸுன்னு சொல்கிற? நீ என்ன தான் அந்த கடவுள்கிட்ட சொன்னாலும் அவரோட விருப்பமும் இதுதான். நம்ம 2 பேர் தான் ஒன்று சேரணும்னு அவரே எழுதி வச்சுருக்காரு. வேணா பாரு, நம்ம 2 பேருக்கு தான் அந்த ரெட் கலர் கயிறு ஒன்றா இருக்குது. என்னடா உளர்ற, இங்கடா ரெட் கலர் கயிறு இருக்குது. உனக்கு என் மேலே இன்னும் லவ் வரல, அதனால தான் உனக்கு அந்த ரெட் கலர் கயிறு தெரில. ஆனால் எனக்கு தெரியுதே. ஓ அப்படியா? அது நீ கும்பிடுற கடவுளோட விருப்பமாக வேணா இருக்கலாம். நான் கும்பிடுற கடவுளோட விருப்பம் இது கிடையாது. நான் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும், அதுதான் அவரோட விருப்பம். சரி டார்லிங், நான் இப்போ இங்கேருந்து போகிறேன், ஆனால் திருப்பி மறுபடியும் வருவேன். ஐயோ நீ திருப்பி வந்துடாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்காவது என்னை ஃப்ரீயாக இருக்க விடு. நீ திருப்பி இங்கே வராமல் இருந்தினா நான் வேணால் போலீஸ்கிட்ட உன்னை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுறேன். தயவு செஞ்சு இங்கே வந்துடாத. அது எப்படி டார்லிங் என்னால் முடியும்? உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. சரி இப்போ போய் தொல்லடா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்ன டார்லிங், நீயா சொன்ன நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு? ஐயோ இவங்கிட்ட நான் ஏதாவது ஒன்று பேசி மாட்டிக்கிறேனே. தயவு செஞ்சு இங்கேருந்து போடா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக வரவே இல்லை. பட் ஜேகே திடீர்னு வெளியே எட்டி எட்டி பார்க்குறாரு. ஐயோ நான் ஏன் அவனை எட்டி பார்க்குறேன்? ஜேகே ஒழுங்கா உள்ளே போய் படுத்து தூங்கு, நாளைக்கு உனக்கு ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அவரோட கோட்லாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காரு. சொல்லுங்கள் டாக்டர், என்ன நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஏன் நான் என்ன பேஷண்ட் மாதிரி இருக்கேனா? இல்லை நேற்று நீங்கள் அப்படி இருந்தீங்க, அதான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இன்னொரு நாள் லீவ் போட்டுக்கலாம்ல? இல்லை பரவாயில்ல, நான் லீவ் போட்டால் என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாம் யார் பாப்பா? சரி அந்த ஜங்குக்குங்கிற பேஷண்ட் போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. போகும்போது அந்த பையன் அவங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்தான், இன்னொரு ஃபோட்டோவும் கொடுத்தான்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிருக்கான். ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு புக்குள்ளே வச்சுக்கிறாரு. தென் அர்ஜென்ட்டாக நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வராங்க. என்னாச்சு இவருக்குன்னு சொல்லும்போது, இல்லை இவருக்கு என்னாச்சுன்னு தெரில, கண்ணில் ஏதோ ஆகிடுச்சு, அதான் மாஸ்க் போட்டிருக்கோம், நீங்கள் இவரை எப்படியாவது உள்ளே கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கத்திகிட்ருக்காரு ஒருத்தர். சரின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு யாரும் தொடக்கூடாது, நீங்கள் மட்டும் போய் இவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லிகிட்ருக்காரு. என்னாச்சு? நர்ஸ் என் கூட வரணுமே, எனக்கு ஹெல்ப்க்கு ஆள் வேணும்ல? இல்லை ப்ளீஸ் நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன். இவனை வேறு யாராவது தொட்டாங்கன்னா எனக்கு அலர்ஜி ஆயிரும். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜேகே அந்த பேஷண்ட்டை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது ஜேகே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? ஹே டார்லிங், நான் இப்போ பேஷண்ட், நீ என்னை பார்த்துக்கணும், நீ என்னை இப்படி அடிக்க வர? லூசாடா நீ? நான் உனக்கு பேஷண்ட் நினச்சி பார்க்க வந்தேன், நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஒன்றை மட்டும் பார்க்கறதா எனக்கு வேலை நினச்சியா? வெளியே எத்தனை பேஷண்ட் இருக்காங்க, நீ பார்த்தியா இல்லையா? நீ நடிக்காத ஜேகே, இன்றைக்கி அவ்வளோவா பேஷண்ட் வரலன்னு எனக்கே தெரியும். நான் அதெல்லாம் ஷெட்யூல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அதுக்காக நீ நார்மலாக வந்தால் கூட நான் பார்த்துருப்பேன். நீ எதுக்கடா இப்படி நடிச்சிட்டு வர? நார்மலாக வந்தால் நீ வெளியே பேசிட்டு போயிடுவ. இந்த மாதிரி இவன் கூட தனியாக இருக்க வாய்ப்பு கிடைக்காதே. அதுக்கு நீ வீட்டுக்கு கூட வந்திருக்கலாம்ல. என்ன நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? அன்றைக்கி தான் சொன்னேன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, அதனால தான் இந்த ஐடியாவே போட்டு தொலைஞ்சேன். நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்ட்ரக்சர்லலாம் வந்திருக்க மாட்டேன்ல. ஒழுங்காக இங்கேருந்து நீ போ. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர? என்னோட நேம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், நான் அன்றைக்கி உன் வீட்டில் பார்த்தேன், நிறையா நேம் போர்டெலாம் போட்டிருந்துச்சு, அது கீழே உன்னோட நேம் போட்டிருந்துச்சு, இந்த ஷார்ட் நேம், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். பரவாயில்லையே, நீ நல்லா நோட்லாம் பண்ணுற. சரி நான் இங்கேருந்து போகணுன்னா நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஏன் உனக்கு தெரியாதா? ஒழுங்காக இங்கேருந்து விளையாடிட்டு இருக்காத. நீ எனக்கு கொடு, நான் இங்கேருந்து போகிறேன். என்னடா உனக்கு வேணும்? இன்னமும் உனக்கு புரியலன்னு சொல்லி ஜேகே செவுத்தில் தள்ளி கையை மேலே வச்சு தென் லிப் கிஸ் பண்ணுறாரு. ஜேகேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஜேகே அவாய்ட் பண்ணாமல் அவரும் கிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது இது ஹாஸ்பிட்டல்னு. நீ எவ்வளோ தைரியந்தா இங்கே வந்து இப்படி பண்ணியிருப்ப? நான் மட்டுமா பண்ணேன்? நீயும் தானே என்னை பிடிச்சி பண்ண. இது எனக்கு கோவில் மாதிரி, இங்கே வந்து இப்படிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. என்னை மன்னிச்சிரு ஜேகே, நீ இப்படி இவ்வளோ சின்சராக இருப்பேன்னு எனக்கு தெரியாது.
தென் 2 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்போது பார்க்குறாங்க அந்த பெரியவரை காணோம். வி ஒழுங்கா இங்கேருந்து போன்னு சொல்லி ஜேகே துரத்தி விடுறாங்க. வி அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. தென் வி அவரோட வீட்டுக்கு போகாமல் ஜேகே வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஜேகேவோட ரூம்லாம் திறந்து கிச்சனுக்கு போகிறாரு. என்னென்னமோ பண்ணி வைக்கிறாரு. சமைக்கிறேங்கிற பேரில் அடுப்பெல்லாம் போட்டு எரிச்சிட்டு அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறேங்கிற பேரில் வேஸ்ட் ஆக்கிட்டு கிச்சனை வேறு லெவலில் பண்ணி வச்சிடுறாரு. தென் ஜேகே ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அப்போது என்ன வீடு திறந்துருக்கு, யாரா வீட்டில் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே வராரு. வந்து பார்த்தா கிச்சனே 2ஆக கிடக்கு. ஐயோ, என் கிச்சனை யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி ஜேகே ஒரு கத்துறாரு. உள்ளே தூங்கிட்டு இருந்த வேக வேகமான்னு சொல்லி வராங்க. ஏய், நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த? என்னோட வீட்டோட கீ உனக்கு எப்படி கிடச்சிச்சு? நான் உன்னைய கிஸ் பண்ணலை, அப்போதைக்கு உன்னோட கோட் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டேன். அதுக்கு தான் நீ அங்கே வந்தியாடா? என்னடா என் கிச்சனை பண்ணி வச்சுருக்க? டார்லிங், என்னை மன்னிச்சிரு. நான் உனக்காக சமைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சமைக்க முடியல. இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நான் உனக்காக கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாரு. ஏன்டா இப்படி எனக்கு தொல்லை மேலே தொல்லையாக கொடுத்துட்ருக்க? கொஞ்சம் கூட என்னை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டியா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்றதுக்குள்ளே நீ இந்த ஃபுல் இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்ற. அப்போ தான் வீக்கு தன்னை ஒரு மாஃபியாங்கிறதே ஞாபகம் வருது. ஹே, நீ எவ்வளோ தைரியம்தா ஒரு மாஃபியாவை என்னவே வேலை வாங்குவ? என்ன தான் மாஃபியாவாகவே இருந்தாலும் அவங்க பார்ட்னர்னு வந்தா, ஹே இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் சொல்ல. நீ ஒழுங்காக போய் க்ளீன் பண்ணு. வீக்கு புரிஞ்சிருது ஜேகேக்கும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ வேக வேகமாக போய் அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இவன் ஒரு மாஃபியா, ஆனால் என்கிட்ட ஏன் இப்படி குழந்த மாதிரி நடந்துக்கிறான்? ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை இப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சு மாஃபியாங்கிற ஒரு வேர்ல்டுக்கே போவிடாமல் பார்த்துக்கணும். அப்போது திடீர்னு வீக் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹே ஜேகே, அதை எடுத்து யாருன்னு பேச. அப்போ தான் வீக்கு ஞாபகம் வருது. ஐயையோ, இது நம்ம கஸ்டமர் யாராவது இருக்குன்னு சொல்லி, இல்லைல்ல கூட நானே பேசுகிறேன்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ, சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கான இன்னொரு வேலை வந்துடுச்சு. நான் சொல்கிறவனை ஷூட் பண்ணணும். இதோ வரேன் இருங்கன்னு சொல்லி பழையபடி மாறிடுறாரு. வெளியே போகிறாங்க. ஹே, எங்கே நீ என்கிட்ட சொல்லாமே போகிறேன்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நீ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஜேகே முன்னாடி நிற்கிறாங்க. நான் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? தயவு செஞ்சு இங்கேருந்து போ ஜேகேன்னு சொல்கிறாங்க. ஜேகே நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் நான் போய் தான் அவன் சொல்லி ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காரு. ஜேகேக்கு அப்படியே ரொம்ப மனசு உடஞ்ச மாதிரி ஹர்ட் ஆகி அப்படியே உட்காந்துடுறாரு. இவனை நான் நம்பியிருக்கக்கூடாது. இவன் இப்படி பண்ணிட்டான், இனி இவன் என் லைஃப்லேயே இருக்கக்கூடாது. ஜேகே உள்ளேருந்து கத்துறாங்க. நீ திரும்பி என் லைஃப்பில் வந்துடாத. நீ வந்தனா உன்னை அவ்வளோதான். தென் ஒரு குடோனுக்கு போகிறாரு. அங்கே நிறையா 4-5 ரவுடிங்க இருக்காங்க. அவர் போய் டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தரையாக ஷூட் பண்ணிவிட்டு கை கழுவிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அவர் திடீர்னு அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு பழைய கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. எனக்கு என்னாச்சு, நான் கொஞ்ச நாளாக எனக்குள்ளேயே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோட்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அவரோட ஃபோன் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதில் மை லவ்னு போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. இது யார் மை லவ்? நான் எப்போ இப்படி சேவ் பண்ணேன்? ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. பட் ஜேகே எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, இது யாரோ நான் தான் ஏதாவது சேவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறாரு. மார்னிங் எந்திரிக்கிறாங்க, நார்மலாக ஆயிடுறாங்க. என் ஜேகே டார்லிங் பாவம், நான் கால் பண்ணவே இல்லை, நான் கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க. இப்போது ஜேகே அட்டன் பண்ணுறாரு. இப்போ நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணவி? நேற்று எதுக்கு நீ அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த, திடீர்னு என்னை ஹர்ட் பண்ணிவிட்டு போயிட்ட. ஐயோ டார்லிங், நான் எப்போ உன்னை ஹர்ட் பண்ணேன்? உனக்கு யாரோ கால் பண்ணாங்க, நீ என்கிட்ட சொல்லாமல் கூட நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் எப்போ அப்படி போனேன்? நான் எதுவுமே பண்ணலை. சரி, நீ இப்போ ஒழுங்காக இங்கே வா. கிளம்பி ஜேகேவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உள்ளே போன உடனே ஜேகேவை பார்த்து கிஸ் பண்ணுறாங்க. ஹே, என்னை விட எனக்கு எதுக்காக இப்படி பண்ணுற? ஹே, என்னை மன்னிச்சிரு, நான் எப்படி அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. நான் கடைசியாக உன் வீட்டில் இருந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் திரும்பி பார்த்தா என் வீட்டில் இருக்கேன். என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஜேகேவியை கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு.
அப்போது அன்னோன் நம்பர்லேருந்து வீக்கு கால் வருது. மறுபடி எடுத்து பேசுகிறாங்க. நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு யாரோக்கே பேசுகிறாங்க. அப்போது திடீர்னு அப்படியே சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஜேகேக்கு புரிஞ்சிருது. ஜேகே தான் அந்த இன்னொரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. இவனுக்குள்ள 2 பர்சனாலிட்டி இருக்குது போல், அதனால தான் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஜேகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு நீ என்ன இப்படி பண்ணுற? உனக்கு என்னை பிடிக்கும்ல வி? ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும்தான் எனக்காக இருக்க. சரி, அப்போ நான் ஒன்று பண்ணுவேன். நீ அப்படியே உட்காந்து என் கண்ணவே பார்த்துட்ருக்கணும். சரி, நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி ஜேகேவோட கண்ணவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே அப்போ 1 2ன்னு சொல்லி 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. ஜேகே கிட்ட நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் உனக்கு பிடிச்சவங்க யார்? எனக்கு பிடிச்சவங்க ஜேகே. அவனை மட்டும்தான் எனக்கு அந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போது உன் பாஸ்டில் என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லுவியா? என்ன பாஸ்டா? எனக்கு ஜேகே மட்டும்தான் ஞாபகம் இருக்கான். இல்லை, நான் உன்கிட்ட உன் பாஸ்ட்டை கேட்டேன். திடீர்னு அப்படியே பாஸ்ட்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் அப்போது ஸ்கூல் படிச்சிட்ருந்தேன். நான் அப்போ ரொம்ப பயப்படுவேன் எல்லாத்துக்குமே. என்னை எல்லாம் புள்ளி பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்போது நான் கீழே இருந்து ஒரு மாஸ்க்கு பார்த்தேன். அதுவும் ஐ மாஸ்க். அதை நான் போட்டப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போலேருந்து எனக்கு நானாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். அடிக்கடி நான் வீட்டில் இருப்பேன். திடீர்னு பார்த்தா வேறு எங்கேயோ இருப்பேன். ஒரு நாள் என்னை புள்ளி பண்ணவங்க என்னை அடிக்க வந்தாங்க. அப்போதைக்கு என் கையில் இருக்க அந்த ஐ மாஸ்க்கை போட்டேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு புதுசாக ஃபீல் வந்த மாதிரி இருந்துச்சு. அவனுங்களை பயங்கரமாக போட்டு அடித்தேன். அதில் ஒருத்தனை கொன்னேன். அப்போ தான் எனக்கு மாஃபியாங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ஜாயின் பண்ணேன். சரி நீ இப்போது அந்த கெட்டவே கிடையாது, நீ நல்லவன். ஒழுங்கா நீ ஜேகே கூட இரு. நீ ஜேகேவை தான் லவ் பண்ணுற. நீ நல்லவன் தான். உனக்கு இப்போ யாரும் கெடுதல் பண்ணுறவங்க இல்லை. அவங்க எப்போவோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நீ நார்மலாக இரு. நீ இப்போது கண்ணை முழிக்கிறப்போ நார்மலாக தான் இருக்கணும். நீ இப்போது கண்ணை முழிக்கிறப்போ தான் இருக்கணும், தேயாங்க இருக்கக்கூடாது. ஆனால் என்னால் முடியாது. இங்கே நிறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் என்னால் மட்டும்தான் அழிக்க முடியும். சரி, நீ கெட்டவன்னு எதை வச்சு சொல்கிற? நான் உனக்கு கெட்டவனா? இல்லை, நீ கெட்டவன் இல்லை. அப்புறம் எதுக்காக என்னை கடத்தின? எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஆனால் அது ஃபோட்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் உன்னை கடத்திருக்கக்கூடாது. ஏன் தப்பு தான். உனக்கே புரியுதில்ல நீ தப்பு பண்ணுறேன்னு. உனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மற்ற மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை அழிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னே ஒரு ஆயுதமாக வச்சுருக்காங்க. நீ ஒழுங்காக உன்னோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வா. நீ நார்மலான வா வெளியே. அப்படியே அலறாரு. பாஸ்டில் நடந்தது, அவரை புள்ளி பண்ணது எல்லாத்தையும் நினச்சி ஜேகேவியை டைட்டாக ஹக் பண்ணி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத நான் உன் கூட இருக்கேன். உன் பாஸ்ட் லைஃப்பில் நான் இருந்திருக்க மாட்டேன். அதனால் உன் லைஃப் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் உன்னோட இந்த ப்ரெசண்ட்டில் நான் இருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் உனக்காக நான் இருப்பேன். உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் என்னை தாண்டி தான் வந்து பண்ணுவாங்க. நீ எனக்கு வேணும் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நீ எனக்கு இருக்க, நான் உனக்கு இருக்கேன். தயவு செஞ்சு நீ வா. ஜேகே ஒரு சொடக்கு போடுறாங்க. அப்படியே ஏஞ்சி வந்துடுறாங்க. அப்படியே நார்மலாகிற மாதிரி இருக்குது. ஜேகேவை ஹக் பண்ணி அழுகிறாங்க பயங்கரமாக. எனக்கு என்னாச்சு ஜேகே? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நார்மலாக தான் இருக்க. நான் நீ என்ன எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஐயோ ஜேகே, நீ அதை சொல்கிற? ஆமாம், வேறு யார் சொல்லுவாங்கன்னு நினைக்கிற? ஜேகே இப்படி சொன்னது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஜேகேவை தூக்கி சுற்றுறாங்க, கத்துறாங்க எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி, ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஜேகேன்னு சொல்லி. சரி, எனக்கும் தான் ஒன்று ரொம்ப பிடிக்கும். வா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கூப்பிட்றாங்க. என்ன இப்போ மேரேஜா? ஆமாம், உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல ஆமாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா பண்ணிக்கலான்னு சொல்லி 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கேவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஜேகே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. போய் ஜேகேவை பின்னாடி இந்த ஹக் பண்ணுறாங்க.
நான் ரொம்ப லக்கி தெரியுமா ஜேகே. எதனால் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா நீ எனக்கு என்னோடய லைஃப் பார்ட்னராக கிடச்சிருக்கீல, அதனால தான். ஓ அப்படியா? நான் கூட தான் லக்கி. ஏன் எதனால் சொல்கிற? ஆமாம், ஒரு வேர்ல்டோட ஹேண்ட்ஸம் எனக்கு பார்ட்னராக கிடச்சிருக்காங்களே. ஓ அதனால் மட்டும்தான் நீ சொல்கிறியா? இல்லை, உனக்கே தெரியும் எதனால் எனக்கு ஒன்றா பிடிச்சிச்சின்னு. என்ன கிஸ் பண்ணனாலையா? அடி வாங்குவவி. உன்னோட லவ் ரொம்பவே பியூரானது. சரி, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். என்ன ஜேகே நீ அதுக்குள்ளே டியூட்டிக்கு கிளம்புற? ஆமாம், நான் போய் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்க வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ 5 டேஸ் என் கூட சேர்ந்து தான் இருக்கணும். நம்ம வெக்கேஷன் போக போகிறோம். என்ன சொல்கிறவி? நான் அப்புறம் பேஷண்ட்ஸ்லாம் பார்க்க வேணாமா? ஏன் நீ இல்லைனா அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு டாக்டர்ஸே இல்லையா? ஒழுங்காக நீ லீவ் போட்டு வா, நம்ம 2 பேரும் வெக்கேஷன் போகிறோம். சரி, நான் போய் லீவ் கேட்டு வரேன். கேட்டு வரேன் இல்லை, ஒழுங்காக போட்டுட்டு வா. ஸோ ஜேகே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எனக்கு 5 டேஸ் லீவ் வேணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. தென் 2 பேருமே வெக்கேஷன்ஸ்க்காக ஐஸ்லாண்ட் போகிறாங்க. ஆர்மிஸ் எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், டேக் கேர், லவ் யூ.